வணக்கம். இன்றைக்கி மே மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறதுனால சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க, அதாவது ரோஹிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கடகராசிக்கார நேயர்கள், விருச்சிக ராசிக்கார நேயர்கள், திங்கட்கிழமை பிறந்தவர்கள், 2, 11, 20, 29 தேதிகளிலே பிறந்தவர்கள், இவங்க எல்லாருமே கோயிலில் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போட்டு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். மனசு கெட்டிப்படும், மனச்சலனம் குறையும், மன நிம்மதி அதிகரிக்கும், அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை 6லேருந்து 7:30, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 10:30லேருந்து 12. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, இன்றைக்கி சந்திராஷ்டமம், ஆனால் இன்னையோட முடியுது, ஆனால் இன்றைக்கி இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சோமநாதரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். பசு நெய்யினால் தீபம் போடணும். வண்டி ஓட்டுறது கவனம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசு நெய்யினால் பிரார்த்தனை பண்ணிக்கணும், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலைகளில் பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசு நெய்யினால் ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. என்ன வரும்? இந்த மந்திரம் சொன்னால் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக மாட்டீங்க. ஆமாம். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? சுறுசுறுப்பு இல்லை, வேகம் இல்லை. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். சுக்ரீவன் சூரிய பகவானுடைய அம்சம், அதனால் சொல்கிறேன். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களோட பலம் என்னங்க? தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், கர்வம், அதனாலலாம் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 7, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் காசியபரே போற்றி, காசியபர் சூரிய பகவானோட அப்பா. இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். நிதானமாக இருக்கணும். பசுனையினால் தீபம் போடணும், வீட்டிலையும் கோயில்லையும். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணாக செலவாகும், மனசு சஞ்சலப்படும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் பைரவரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீங்க. சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, வழக்கமான உள்பயம் இல்லை. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 1, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், கோபம் கிடையாது, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, கலக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 7, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற பம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம்
தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 9, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. கும்பராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது, முன்னாடி நியாயமான செலவு மாதிரி தெரியும், அப்புறம் வீண் செலவா தெரியும். முன்னாடியே தெரியறதுக்கு என்ன பண்றது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்னால தீபம் போடுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம், தூரத்தில் தினே செய்தி உண்டு, பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 1, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 10:30லிருந்து 12. செவ்வாய்க்கிழமையில நல்ல நேரம் இழுக்க வேண்டாம். கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம். குறிப்பா அறுவை சிகிச்சை செஞ்சுக்க செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். சகோதர சகோதரர்களோடு சமாதானம் பேச நல்ல நாள். சொத்து வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க நல்ல நாள், மறந்துடாதீங்க. நாளையோட அக்னி நட்சத்திரம் முடியுதுங்கிறதையும் மறக்க வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.